கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து குழம்பு எப்படி போகும் அதே டேஸ்ட் வச்சுக்கலாம். உப்பு இருக்க சுண்டவத்தல் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கணும். இந்த குழம்பு பார்த்தாலே போய் சாப்பிடும் போல் அவ்வளோ ஆசை தூண்டுது. எனக்கு சுண்டவத்தல் ரொம்ப பிடிக்கும். சுண்டவத்தல் குழம்பு ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காயில் குளோரோஜெனின்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைய இருக்குது. கால்சியம், அயன், இரும்பு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. சுண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ரத்தத்தில் வந்து திடீர்னு வந்து சர்க்கரை அளவும் உயராமல் கட்டுப்படுத்தும் தன்மை உடையது இந்த சுண்டைக்காய். சுண்டவத்தல். இந்த சுண்டைக்காயில் வந்து சுண்டவத்தலில் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய கிளைக்கோசைடுங்கிற என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கிளைக்கோசைடு என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து ரத்த சர்க்கரை உள்ளவங்க அந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிட்றது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சுகர் வராமல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து சின்ன வயசுலேயே சாப்பிட்டு வரணும். சுண்டைக்காய் சுண்டவத்தலும் சர்க்கரை உள்ளவங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது வந்து இந்த சுண்டைக்காயை சாப்பாடு அதிகம் சாப்பிடணும். இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சபோஜெனின் என்னும் ஸ்டெராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கும். ஹார்மோன் சமநிலையை சரி செய்து ஒழுங்கற்ற மாதவிடாயை பிரச்சனையை சீர் செய்ய உதவுது இந்த சுண்டைக்காய். ஒழுங்கற்ற மாதவிடாய் உள்ளவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது சபோஜெனின் எனும் ஸ்டீராய்டு வந்து ஹார்மோன் உற்பத்தியை வந்து சீராக்கும். ஹார்மோன் உற்பத்தி கண்ட்ரோல் பண்ணி சீராக்கினாலே நமக்கு வந்து மாதவிடாய் வந்து ஒழுங்கான சுழற்சி முறையில் நடைபெற உதவும் இந்த சுண்டைக்காய் சொல்லலாம். நீர்க்கட்டி, தைராய்டு, ஒழுங்கற்ற மாதவிடாய் இதெல்லாம் சரி பண்ண நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னா இந்த சுண்டைக்காயை சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடணும். சுண்டைக்காயில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சுண்டைக்காயை சாப்பாடு சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் மேம்படும். இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனும் ரத்தமும் கிடைக்க உதவுக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்ச அமினோ அமிலங்கள் நிறைஞ்சதான் சுண்டைக்காய் சொல்லலாம். இதனால் வந்து இதய ஆரோக்கியம் மேம்படும். ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் சுண்டவத்தல். சுண்டைக்காயில் ஆன்டி வைரஸ் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகம். அதனால் வந்து உடல் சுட்டை தணிக்கும் தன்மையுடையது. காய்ச்சல் வராமல் தடுத்துக்கலாம். காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம சுண்டைக்காய் சாப்பிடும்போது காய்ச்சல் விரைவில் குணமாகும். சுண்டைக்காயை வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நீங்கும், குடல் கழிவுகள் நீங்கும், சிறுநீரக இயக்கத்தை மேம்படுத்தும். சுண்டை வத்தல் வந்து வைட்டமின் சி அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உடையது, ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும்.